அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ அவ்வளவுதான்ப்பா, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. மருமகளே வா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. கீதாக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் உங்க மருமக முகத்தை காட்டாம இருப்பீங்க? இப்பவாது முகத்தை திறந்து காட்டலாம்ல. அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இப்போ முகூர்த்தம் நல்லா இல்ல இல்லையா, அதான் ஒரு நல்ல முகூர்த்தம் வர வரைக்கும் என்னமா நீங்க இருக்கட்டும்னு. என்ன சாக்கு போக சொல்றீங்க? அதிர்ந்து போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட பேரழகியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பயப்படாதீங்க, காட்டுங்க காட்டுங்க, நாங்க யாரும் கண்ணு வைக்க மாட்டோம். காட்டுங்க காட்டுங்க. சரி சரி உள்ள வாங்க. மனு நீயும் உட்காருப்பா. கீதாக்கா, உங்க மருமக முகத்தை நானே பாத்துக்கிறேன். கீதாக்கா, இதுக்காக தான் மருமக முகத்தை மூடி வச்சிருந்தீங்களா? உங்க மருமக என்னக்கா இப்படி இருக்கா? ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. என் மருமக அழகா இருப்பா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பான்னு ஓவரா பில்டப் கொடுத்தீங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், அவங்க சொன்னது கரெக்ட் தானே. அதான் சொல்லுவாங்களே, அந்த நிலாவுல கூட கரை இருக்கும்னு. ஆனா நீங்க அந்த நிலா சைஸ்ல கரையே கொண்டு வந்திருக்கீங்க. உங்க அழகான மருமகளை பார்த்துட்டோம். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம் வாங்க, வா போலாம். என்னப்பா எனக்கு சரிசமமா உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? வெளியில எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டனே அது ஒன்னாலதான். எல்லாரும் எப்படி கேலி பண்ணாங்கன்னு பார்த்தல. எங்க அம்மா கிட்ட அன்னைக்கே இந்த மாதிரி பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா எங்க என் தலையில கொண்டாந்து கட்டிட்டாங்க. என்ன பாக்குற? அப்படி போய் தூங்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் உங்க பொண்டாட்டி. ஏய் வாய மூடு. வாய மூடிட்டாங்க, படுத்து தூங்கு. நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறது உலகத்துக்கு மட்டும்தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பொண்டாட்டியே இல்ல. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணுக்கு என் லைஃப்ல இடமே கிடையாது. போய் தூங்கு. போய் தொலை. என்னங்க இங்க பாருங்க, டீ டீ கொண்டு வந்திருக்க.
ச்சே காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்தேன் பாரு. இந்த நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆக போகுது. யார் உன்னை டீ கொண்டு வர சொன்னது? சொல்லு, யார் சொன்னா? நான் தாங்க உங்களுக்கு டீ கொண்டு வந்தேன். எனக்காக கொண்டு வந்தியா? அப்ப கொடு. அட என்னாச்சு? என் கையில டீ கொட்டிடுச்சு, ரொம்ப எரியுது. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொல்லுது? காலங்காத்தாலேயே உன் தரித்திரம் பிடிச்ச மூஞ்சியை ஏன் என் பையன்கிட்ட காட்டின? நீ ஏன் கருப்பாதான் இருக்க? அதுல ஒரு சின்ன காயம் பட்டா யாருக்கு என்ன தெரியவா போகுது? அங்க பாருங்க, கார்பெட் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். அந்த பக்கம் போடி. சரி வாப்பா, வந்து சாப்பிடு. டிஃபன் ரெடியா இருக்கு. அப்புறம் அப்பா ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்காரு. அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி சரி வா, எழுந்து வா. நீ இத முதல்ல க்ளீன் பண்ணு. எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டியே. மூஞ்சிதான் இல்லனா புத்தியுமா இல்ல? ஹலோ அம்மா. சொல்லுமா சந்தியா, எப்படிமா இருக்க? நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னம்மா என்னாச்சு? அம்மா, அவருக்கு என்ன சுத்தமாவே பிடிக்கல. என்னால எப்படிமா வாழ முடியும்? அவரு என்ன ரொம்ப வெறுக்கிறாரு. அம்மா, அவர் இந்த கல்யாணத்தை கல்யாணமாவே நினைக்கல. முட்டாள் மாதிரி பேசுறது முதல்ல நிறுத்து. அவரு உனக்கு புருஷமா? இங்க பாரு, உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சுதா? அப்படின்னா அவரு உன்னோட புருஷன், நீ அவருக்கு பொண்டாட்டி. உன்னோட அன்பால அவரை மயக்க முயற்சி பண்ணு. அவருக்கு நெருக்கமாக முயற்சி பண்ணு. அப்புறம் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் பாரு. நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கல்ல? நான் எப்படி இருக்கேன் பாரு. நீயே பாரு, நீ எவ்வளவு அசிங்கமா இருக்கங்கிறத பாரு. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரிலாம் Dress போட்டா நீ ரொம்ப அழகாயிடுவனா? உன் கருப்பு மூஞ்சி வெள்ளையாயிடுமா? நீ அழகா இருக்கணுமா? பாரு,
இப்போ உன் முகத்தை பாரு. நீ இப்படிதான் இருக்க. இதுதான் உன்னோட உண்மையான முகம், அசிங்கமான முகம். எப்பவும் நீ இப்படிதான் இருப்ப, புரியுதா? ஆனா அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல. எனக்கு சரிசமமா உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம்? நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறது உலகத்துல மட்டும்தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பொண்டாட்டியே இல்லை. உன்ன மாதிரி அசிங்கமான என் லைஃப்ல எட்டமே கிடையாது. நீ ஏன் கருப்பாத? அது ஒரு சின்ன காயம் போட்டா யாருக்கு தெரிய போகுது? நீயே பாரு, நீ எவ்வளவு அசிங்கமா இருக்கிறது பாரு. காலங்காலத்தால ஓ மூஞ்ச பக்கம் பாரு. இந்த நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆக போகுது. அட என்னப்பா, என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. ஏன் என்னாச்சு? நாங்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதா? நாங்க வந்தது உனக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. என்னப்பா, அண்ணி வந்ததுல இருந்து தலைவர் வேற மாதிரி ஆயிட்டாரு. இவனும் டீம்ல ஜாயின் ஆவறது இல்ல, அண்ணியும் அறிமுகப்படுத்தி வைக்கல. வா உள்ள வந்து அண்ணி அறிமுகப்படுத்தி வை. வா. வைஃப்லாம் எதுக்கு? பின்னடா, நாங்க என்ன உன்னையா பார்க்க வந்தோம்? அண்ணி அறிமுகப்படுத்தி வை. கல்யாணத்துக்கும் கூப்பிடல, பார்ட்டியும் கொடுக்கலடா. என்னடா இவன்? வைஃபை பார்க்க வந்தீங்களா? பாத்தீங்களா, இதுக்கு தான் முன்னாடியே சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, என் வைஃப் வீட்ல இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. என்ன மண்ணு நீ? நாங்க எவ்வளவு ஆவலா வந்தோம் தெரியுமா? பரவாயில்லப்பா, என் வைஃப் அவ வீட்ல இருந்து வந்தோன்னா பார்க்கலாம் பார்ட்டியும். நீங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்கல்ல? என்னடா சொல்றாங்க? நான் தாங்க இவரோட தர்ம பத்தினி, இந்த வீட்டு மருமக சந்தியா. இந்தாங்க, எல்லாரும் டீ எடுத்துக்குங்க. நம்மனால கல்யாணத்துல பார்க்க முடியலன்னா என்ன இப்போ? பரவாயில்லங்க, இப்ப பாத்துட்டோம்ல. இந்தாங்க. டேய் மண்ணு, இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றது உண்மையா? அது வந்து ஆமா. வா மனு, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப யூனிக்கான சாய்ஸ் தான் உண்டு. செம்மடா நீ. உன் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, வணக்கம் அண்ணி. எல்லாரையும் பார்த்துட்டில? சரி, நீ உள்ள போ, வேலையை பாரு. ஓ நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, பாய். ஓகே பாய். ஷிட். என்னம்மா மகாராணி, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? இப்படி முகத்துல மேக்கப் போட்டுக்கிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க? சரி சரி, அடுப்பங்கரையில போய் சமையல் வேலையை பாரு. என் பையனுக்கு பிடிச்சதா சமைச்சு வை. அவனுக்கு ராஜ்மா பிடிக்கும், போய் செய். அவருக்கு எப்ப நான் சமைக்கிறது பிடிக்கும் தெரியல. அவருக்கு என்ன எப்ப பிடிக்கும்? ஒருவேளை நான் கருப்பா இருந்தா அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பொண்டாட்டி ஏத்துக்கவே இல்ல. கலர் இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்?
எவ்வளவு வெக்கங்கட்டவளா இருக்க. உங்க அம்மா அப்பா உனக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாங்களா? உன் மாமியார் கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன மனைவியா ஏத்துக்கல, என்ன எப்ப ஏத்துக்குவாரு? உன் உடம்பு என்ன அவ்வளவு சூடேறி இருக்கா? உனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். இல்லனா காலம் முழுக்க கன்னியாவே இருந்திருப்ப. சரி உள்ள போ. ஏய், பாத்துங்க. நீங்க நீங்க ஏன் இப்படி பாத்து விழுந்துற போறீங்க? தள்ளு. என்னை விட்டு தள்ளிடு. என்னால சமாளிச்சுக்க முடியும். நீ எவ்வளோ அழகா இருக்க. என்ன பண்றீங்க?